பெரிய அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரொமோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பார்க்கில் இவங்க 3 பேரும் வாக்கிங் போகிறத பார்த்துக்கிட்டு தங்கராஜ் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. உடனே என்ன இவங்களோட சேர்ந்து கூத்தடிச்சிட்ருக்கா, வீட்டில் எந்த வேலையும் இல்லையா, யார்கிட்ட சொல்லிட்டு இவ இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் ஷாக் ஆகி உடனே அங்கே போய் ரேவதி கிட்ட பேசுகிறாரு. ரேவதி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, 3 பேர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. பார்த்தா தெரியலையா, வாக்கிங் வந்தோம் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க ரேவதி இங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே கடைக்கு வந்தேன், இவங்கள பார்த்ததும் இங்கே வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கடைக்கு வந்தால் இவங்கள பார்த்தா இங்கே வந்துடுவியா, வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நீ பண்ணிகிட்ருக்கிற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி ரேவதியை போட்டு அடிச்சிடுறாரு. இதை பார்க்குற மதி பயங்கரமாக டென்ஷன் ஆகி, பார்க்குக்கு எங்களோட வாக் பண்ணது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி அடிக்கிறீங்களா, நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏதோ வீட்டில் இருக்கிற வேலைக்காரியை மிரட்டுற மாதிரி மிரட்டுறீங்க, சின்ன குழந்தைய அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறது, எடுத்ததுக்கெல்லாம் திட்டுறது, அடிக்கிறது, இதுதான் விஷயமா அப்படி சொல்லி இப்போ மதி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இது எனக்கும் என் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை, அவள் என்கிட்ட சொல்லிட்டு தானே இங்கே வந்திருக்கணும், இஷ்டத்துக்கு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூத்தடிச்சிட்ருக்கா அப்படி சொல்லி இப்போ தங்கராஜ் பேசவும் சுற்றி இருக்கிற எல்லாரும் இவங்களையே பார்க்குறாங்க. உடனே அதில் இருக்கிற ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிடுறாரு. ஒருத்தர் இங்கே பொண்ணுங்களோட சண்டை போட்டுட்ருக்காரு, ஒரு லேடியை போட்டு அடிச்சிட்டாரு அப்படி சொல்லி ஒரு வயலன்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க. இங்கே பார்க்கில் நடந்துகிட்ருக்க பிரச்சனை மதி, மலர், ரேவதி மற்றும் தங்கராஜுக்கு தான் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கேஷுவலாக சுரேஷ் வேனை எடுத்துக்கிட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டில் அங்கே வராரு. பார்த்தா இவங்க என்னடா ஷாக்கிங் இது, இவங்க எதுக்கு இங்கே அதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு மற்றவங்க நம்மளுக்கு போலீஸில் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இவன் என்ன 7:30 கூட்டி வச்சாலோ தெரியலையே, இன்னும் இவளால் என்னெல்லாம் அசிங்கப்பட போகிறோமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் சுரேஷ் யோசிக்கிறாரு. இப்போ சுரேஷ் போலீஸோட வேன்லேருந்து ஜீப்பில் இறங்கி அதாவது லாக்கரோட கையில் நிற்கிறத பார்த்த உடனே தங்கராஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. சுரேஷ் எப்படி இங்கே வந்தான், இவளை அடித்தது எப்படி ஸ்டேஷனுக்கு வரையும் கம்ப்ளைண்ட் போச்சு, இவளுக்கெல்லாம் நம்மளோட தானே பேசிகிட்டு இருக்காங்க, ஐயோ ரொம்ப அவசரப்பட்டு ரேவதியை கை நீட்டி அடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் யோசிக்கிறாரு. சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் கால் பண்ணதுனால நம்ம தானே தெரியாத சுரேஷ் வந்துட்டான் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் பயங்கர ஷாக்கோட, சுரேஷ் நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேஷுவலாக தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாரு. உடனே சுரேஷ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பப்ளிக் வேறு சுற்றி பார்த்துட்ருக்காங்க, எப்படிடா இதை சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிட்ட என்ன பிரச்சனை மாமா, இங்கேருந்து கால் வந்துச்சு, பார்த்தா நீங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க. இவரை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும், இருங்க விசாரிக்கிறோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் இப்போ தான் கால் பண்ணிங்க, நான் வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே தங்கராஜ் புரிஞ்சுக்கிறாரு. ஓ, சுற்றி இருக்கிற யாரோ தான் கால் பண்ணியிருக்காங்க போல், நம்ம தெரியாமல் பப்ளிக் முன்னாடி இவ்வளோ பேரை போட்டு அடிச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஏதோ சின்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள, நீங்கள் தெரியாமல் யாரோ நினச்சி கால் பண்ணிட்டீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு. அது எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் இப்படி பப்ளிக் முன்னாடி அடிப்பாங்களா, அது எப்படி, அது எது பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிறது அப்படின்னு அதில் இருக்கிற ஒரு பொண்ணு கேள்வி கேட்கவும் இவர் தங்கராஜுக்கு ரொம்பவே ஷாக்கு. இவரை இப்போவே அரெஸ்ட் பண்ணி ஆகணும், நீங்கள் அரெஸ்ட் பண்ணலைன்னா நாங்கள் மகளிர் போலீஸ்கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ பிளாக்மெயில் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லாமல் சுரேஷ் பார்த்திங்கன்னா தங்கராஜை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற ஸ்டேஜுக்கு போயாச்சு. உடனே மலர், ரேவதி இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம வாக்கிங் வந்தது ஒரு தப்பா, அப்போவே அத்தை மாமா நம்மக்கிட்ட 1000 கொஷினை கேட்டு அனுப்பிச்சாங்க, ஒரு நாள் வாக்கிங் வந்ததும் இவ்வளவு பிரச்சனையாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் மலர் மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ இல்லை, சுரேஷ் தெரியாமல் நடந்துருச்சுடா, பப்ளிக் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நம்ம ஒரு ஃபேமிலின்னு தெரியாது, வேணடா அரெஸ்ட் பண்ணிட்டு போகாத அப்படி சொல்லி மலர் கேட்குறாங்க. வேறு வழியில் நான் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ரிட்டன் அனுப்பிடலாம், நான் அரெஸ்ட் பண்ணலைன்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ரேவதி, நீங்கள் வந்தது ஒரு பிரச்சனை, நம்ம வாக்கிங் வந்தது ஒரு பிரச்சனையா, என்ன ரேவதி இவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு, இன்னும் வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம ஜோலி அப்படின்னு இவங்க இதில் என்னங்க தப்பு, பப்ளிக் முன்னாடி கை நீட்டி அடித்தா அவங்க எல்லாம் கேள்வி கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லட்டும் விடுங்க, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஐயோ மதி, நீ வேற மனசில் இன்னும் பட்டதெல்லாம் பேசுகிற, ஆனால் இது குடும்பத்துக்கு ஒத்து வருமா, இப்போ போனால் ருத்ர தாண்டவம் ஆட போகிறாங்க வீட்டில், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தான் வெளியே வர போகிறோமோ, அது எப்படி தான் நமக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி மலர் யோசிச்சுக்கிட்டே இப்போ
வேறு வழியே இல்லாமல் இவங்க வந்து ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போனதும் விஷயம் தெரிஞ்சு லக்ஷ்மி, ராகவன் இவங்க எல்லாருமே ஸ்டேஷன் வராங்க. என்ன ஆச்சு, எதுக்கு மாப்பிள்ளை உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்களாம் ஏன் இங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டில் போய் கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் என்ன, இவங்க வாக்கிங் போயிருக்காங்க, அங்கேருந்து ஃபோனை பண்ணியிருக்காங்க. ரேவதி பொய்யை சொல்லிட்டு வரவும் மாமா கோவப்பட்டு சும்மா ஒரு சின்ன அடி அடிச்சிட்டதுக்கு பப்ளிக் கால் பண்ணி அரெஸ்ட் பண்ணியே ஆகணுன்றாங்க அப்படின்னு. அதேனே பார்த்தேன். இவங்களுக்கு சும்மா அடங்கி இருந்தால் தானே, வீட்டில் இருங்க, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொன்னால் எதையும் கேட்குறதில்ல. புதுசாக சாதிக்கிறேன், வாக்கிங் போகிறேன், மதியம் வந்து சமைக்கிறேன்னு அத்தனை கேள்வி கேட்டோம். எதையும் சொல்லாமல் போயிட்டு இப்போ என்னோட பொண்ணு வாழ்க்கையிலேயே நீ விளையாட ஆரம்பிச்சிட்டியா மதி, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ போகிறதா உன் இஷ்டத்துக்கு என்னவோ ஆட்டம் போட்டுட்டு போ, மலரையும் ரேவதியும் எதுக்கு இழுத்து நீ பாட்டுக்கு எதையோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இதையும் நான் தான் பண்ணேன், இதுவும் என்னால் தான் ஆச்சா, சரியாக போச்சு போங்க. ஒரு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து வந்து பார்க்கில் நின்று பேசினது ஒரு தப்புன்ட்டு உங்கள் மாப்பிள்ளை வந்து உங்கள் பொண்ணை பிடிச்சி அடிச்சிருக்காங்க, அது ஏன்னு உங்களால் கேட்க முடியல, இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் முழு பிரச்சனைக்குமே காரணம் அப்படி சொல்லவும் உடனே இப்போ சுரேஷ் பார்த்திங்கன்னா நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் இப்படி வந்து ஸ்டேஷன் நின்று பேசிகிட்டு இருக்காதீங்க, ஏதோ நடந்து போச்சு, இப்போ வந்து நான் மாமாவை அதாவது எஃப்ஐஆர் போடாமல் வீட்டுக்கு அனுப்புகிறேன், கூட்டிகிட்டு போங்க, எதாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. உடனே தங்கராஜ் அங்கேருந்து வீட்டுக்கு போன உடனே இப்போ வந்து ரேவதி பண்ணிகிட்ருக்கிறது ஒரு விஷயம் கூட சரியில்லை அப்படி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க ரேவதியோட அம்மா அப்பா கிட்ட. எப்போ பாரு வீட்டில் இருக்கிற வேலையை விட்டுட்டு இவங்கக்கிட்ட வந்து ஃபோன் பேசுகிறா, கேட்டால் என் ஃப்ரெண்டோட பேசுகிறேன்றா, என் ஃபோனை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கா, அது என்னன்னு கேட்டாலையும் சொல்ல மாட்டேங்கிறா. அன்றைக்கி கூட நீங்கள் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட சொன்னது எதுவுமே என்கிட்ட சொல்லலை, அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இவ வந்து பொய்யை சொல்லிட்டு வந்து இங்கே இவங்களோட நின்று பேசிகிட்டு இருக்காளே பார்க்கலன்னு தான் ஒரு கோவத்தில் அடிச்சிட்டேன். ஆனால் அது யாரோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்போ வீட்டுக்கு வர அளவுக்கு பிரச்சனையாயிருக்கு, இந்த மதியினால் தான் எல்லாமே ஆகுது அப்படி சொல்லி தங்கராஜ் சொல்லவும், இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கவே முடியாது மாப்பிள்ளை, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் இந்த மதியை வீட்டில் வச்சுருந்தோம், அவள் எப்போ என்னோட பையனை கை நீட்டி அரைஞ்சாலும் அப்போவே அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும், ஆனால் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக தான் பொறுத்துக்கிட்டு அவளை வீட்டில் வச்சுட்ருக்கோம், அன்னைக்கிலேருந்து நாங்களே இந்த வீட்டில் யாரோ மாதிரி இருக்கோம், இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இது ஒரு குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும், ஒருத்தர் சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் ஆளாளுக்கு பேசுகிறாங்க, ஆளாளுக்கு ஒரு கருத்து, நாங்கள் ஏதோ ஒரு மூலையில் ஒண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், இப்போ என்ன உங்களுக்கு நான் இருக்கிறதா பிரச்சனை, என்னால் தான் எல்லாம்னு நினைக்கிறீங்களா, நான் இப்போவே என்னோடய அம்மா வீட்டுக்கு போகிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் எது தவறாக இருந்தாலும் அது தவறுன்னு சொல்லி கேட்கவே கேட்காதீங்க, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு அடிமையாக இருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சுரேஷுமே எதுவுமே சொல்கிறதில்ல. இப்போ வந்து பாக்கியராஜ் மலர் மட்டும் இருமதி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரேவதியும் அதே தான் சொல்கிறாங்க. இவர் என்ன அடித்ததுக்கோ நான் பார்க்குக்கு போனதுக்கோ மதிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ஆனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மதி மேலே வந்து பழியை போட்டு அவளை இந்த வீட்டில் விட்டு அனுப்பலானே இருக்கீங்க, அப்போ எதுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை அவங்களுக்குள்ளே பண்ணி வச்சிங்க, பெரியவங்கன்னு இருந்தால் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுசரணையாக சில விஷயங்களை பேசிட்டு போனோம், அதை விட்டு போட்டு நீங்கள் தொட்டாலையும் குத்தம் இழந்தாலும் குத்தம்னு ஏதாவது ஒரு குத்தத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவள் எப்படி தான் வந்து இந்த வீட்டில் வாழுவா, இப்போ அவள் போயிட்டாலன்னா சுரேஷ்க்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, இப்போ வந்து டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன காரணத்தை சொல்லுவீங்க, நீங்களும் பெரிய மனுஷங்க தானே, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ரேவதி கேட்கவும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்க ரேவதி, மாமாவும் அத்தையும் நீ வந்து எந்த கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க எது சொன்னாலும் கரெக்டு தான் அப்படின்னு, நீ எதுக்கு அவங்கள எது தேர்த்து பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லி தங்கராஜ் ஒரு பக்கம் தடுக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு எங்களை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு கூட உனக்கு தெரியல ரேவதி, மாப்பிள்ளைக்கு இப்போ எங்கள் மேலே இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லாமல் போச்சு அப்படி சொல்லி இப்போ எல்லாருமே வந்து தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மதியை பிடிக்கல, மதியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறாங்க. ஸோ இப்போ மதியம் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே வந்து வேலை போனதுக்கும் தங்கராஜ் தான் காரணம், இந்த விஷயம் ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசாக்கி ஊதி இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மதி எப்படி ரிப்பீட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.